Dear students, in this video we are going to learn the example 1.11. The question is prove that cos theta minus sin theta cos theta 2 by 2 matrix கொடுத்துருக்காங்க is orthogonal அப்படின்னு சொல்லணும். ஒரு matrix orthogonal அப்படின்னா it has to satisfy the condition A into A transpose is equal to A transpose into A equal to I. இந்த கண்டிஷனை satisfy பண்ணிச்சுன்னா then the given matrix is orthogonal அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். given matrix ஏன் பேர் வச்சுக்கிறோம். இது A transpose கண்டுபிடிச்சிக்கிறோம். டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும், ரோவை காலம்லையோ இல்லை காலமை ரோவா மாற்றி எழுதுவோம். இந்த ரோவை எடுத்து காலத்தில் எழுதியிருக்கேன், இந்த ரோவை எடுத்து காலத்தில் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் த ஏ டிரான்ஸ்போஸ். ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணோம். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான், ரோ வித் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, நெக்ஸ்ட் இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா, இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. Next second row first column into பண்ணீங்கன்னா sin theta cos theta, like that. இது into பண்ணீங்கன்னா minus cos theta sin theta, இது into பண்ணீங்கன்னா sin square theta plus cos square theta. இந்த term பாருங்க, ரெண்டு கேன்சல் ஆயிடும், இது plus minus கேன்சல் ஆயிடும். cos square plus sin square னா இதோட வேல்யூ 1. அதே மாதிரி இங்க sin square plus cos square அதோட வேல்யூ 1, இங்க 0 0. So you get the identity matrix கிடைச்சிருச்சு நமக்கு. So A transpose into A, இப்போ இதை நீங்க மாத்தி இன்டு பண்ணாலும் அதோட ஆன்சரும் அதே தான் வரும். Identity matrix. So since we have the value of A into A transpose and A transpose into A is equal to I, the A is orthogonal. That means the given question is orthogonal. Prove பண்ணியாச்சு. That's all. Thank you.